சுவாமிநாதன் வந்துடுறேன், வெளியில் இருக்காரு. சுவாமிநாதன், எப்படி பார்க்குறீங்க திரு டிடிவி தினகரனுடைய கருத்து அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? தென் மாவட்டத்தில் பரப்புரை பயணத்தில் திரு எடப்பாடி இருக்கிறார், இந்த நேரத்தில் இந்த கருத்தும் வருகிறது. திரு முன்னாள் எம்எல்ஏட்டே நம்ம வந்துடலாம், அவர் ரொம்ப தீவிரமாக ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். நீங்கள் உங்கள் கருத்து முதல்ல வச்சுருங்க. எஸ், நிச்சயமா. இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில இன்னைக்கு பிரச்சாரத்துல இருக்காங்க. கடந்த முறை அவர் தென் மாவட்டத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் அன்வர் ராஜா ஒரு திமுக பக்கம் போனாரு. அதுவே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. தென் மாவட்டத்துல அந்த சம்பவமும் நடந்துச்சு. இப்ப அடுத்ததான் தென் மாவட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறப்ப தென் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஓட் பேங்க், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஓட் பேங்க் கையில இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் ஒரு எதிர் திசை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டை இருக்கிறாங்க. இதுல டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அண்மையில நடந்த மூப்பனார் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு கூட அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படல. தொடர்ச்சியா அவருக்கும் எப்படி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கப்படலையோ அதே போன்றுதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் தொடர்ந்து எந்த விதமான வாய்ப்புகளும். அதுல திரு டிடிவி தினகரன் ஒரு விளக்கத்தை சொல்றாரு, எனக்கு நான் சந்திக்க வேண்டும் என்றால் டெல்லியில போய் பார்த்துருவேன், எனக்கு அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறார். நேரம் கேட்டு சந்திப்பதில் சிக்கல் இல்லைங்கிறார். ஆமா, நேரம் கேட்டு சந்திப்பதில் சிக்கல் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருக்கு ஒருவேளை நேரம் மறுக்கப்பட்டதால் அவர் அப்படி சொல்றாரா என்பதும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அரசியல்ல பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கடந்த காலங்கள்ல நீங்க அவருடைய தேர்தல் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் முதல் முறையாக அந்த தொகுதியில சுயேட்சையாக அவர் வெற்றி பெற்ற காலத்துல இருந்து அதற்கு பின்பு அவருக்கு எந்த வெற்றியும் கடந்த 8 ஆண்டுகளா பதிவு செய்யப்படல. அப்ப இந்த நேரத்துல அவருக்கு என்னன்னா பாஜக கூட்டணிக்குள்ளேயும் தன்னோட இருப்பை தொடர்ச்சியா கேள்விக்குறியாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துலதான் அவருக்கு விஜய் இன்னொரு சாய்ஸா அவருக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏன்னா அவர் விஜய் இன்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷத்தையும் தொடர்ச்சியா நடிகர் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவரு கூட இன்னைக்கு ஒரு 2 ஆண்டுகள்ல எந்த பெரிய கட்சி தலைவர் விஜயா மாறிட்டாரே சார், மாறி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா 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 சார். இருந்தாலுமே அவரு ஜனநாயகன் படம் இனிமேல் தான் வரப்போகுது. அதுவரையும் இந்த நடிகர்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ஒரு தொடர்ச்சியா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசினார். இதே நேரத்துல டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள இப்ப சமகாலத்துல இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கிறப்ப அவரு போய் ஒரு திமுக கூட்டணியில இடம்பெறவே முடியாது. காலம் முழுவதும் அவர் திமுகவை எதிர்த்தவர். அப்ப அவர்களை போன்றவர்களுக்கான இன்னொரு வாசலாக இன்னைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள், அரசியல்வாதி விஜய் போன்றவர்கள் அவருக்கு இன்னைக்கு தெரியலாம். அப்ப அதை நோக்கிதான் அவர் சொல்றாரு, டிசம்பர் மாதத்துல என்னோட முடிவுகளை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றதா இருக்கலாம். காலம் தீர்மானிக்கும் அப்படிங்கறத ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் சொல்றதா இருக்கலாம். இவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு விஜய் ஒரு நம்பிக்கையாக தெரிகிறார். இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆப்ஷன்ஸை ஓபன் பண்ணி வைக்கிறாங்கன்னு பாக்கலையா? இப்ப தேமுதிகவும் எந்த முடிவு எடுக்கல, பாமக எந்த முடிவு எடுக்கல, அவங்க எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு எங்களை எடுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு போறாருன்னு பாக்குறீங்களா, அல்லது விஜய் கூட்டணிங்கிற திசையை நோக்கி நகர தொடங்கிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற இடத்துக்கு இப்ப நகர்ந்துட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டாயமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல்ல இருக்காரு. நீங்க இன்னைக்கு அந்த கூட்டணி அழுத்தம் அதிமுகவுக்கா பாஜகவுக்கா? இல்ல, அந்த பாஜகவுக்கு தான் இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த அழுத்தத்துக்கு யாரு பாஜக திருப்பி யாருக்கு கொடுக்கணும்? அதிமுக தரப்புக்கு தானே கொடுக்கணும். இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லலைங்கிற நிலைமையில இருந்து இன்னைக்கு அண்ணாமலையை சொல்ல வைக்கிறாங்க. அண்ணாமலையே அவர் கூட சேர்ந்து நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாரு. அப்ப ஒவ்வொன்றாக எடப்பாடி பழனிசாமியுடைய டிமாண்டை நிறைவேற்றுறதுக்கு பின்னாடியே இவர்களை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடிக்குள்ள கடைசி நேர அழுத்தமா பாஜக இதை கொடுக்கலாம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கு இல்லையா? அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் இப்போது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதன்படி நகர்கிறது கூட்டணிங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, நிச்சயமா இப்ப இந்த நொடி வரையும் அப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு. பட் அதை அப்படியே விட்டுற மாட்டாங்கல்ல பாஜக. அவங்களோட கை ஒரு இடத்துல ஓங்க தானே செய்யும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் தேவை தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் ஆணைய வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருக்கு, சசிகலா போன்றவர்கள் தரப்புல இருக்கு. இந்த வழக்குகளை எல்லாம் முடிக்காம நம்மள கூட்டணிக்குள்ள சேர்க்க சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் போன்றவர்களோ, டிடிவி போன்றவர்களோ, சசிகலா போன்றவர்களோ ஏதோ ஒரு வகையில அவர்களும் அதிமுக பிரச்சாரம் செய்தா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றியா அல்லது ஓபிஎஸ் இருந்ததுனால கிடைத்த வெற்றி? இப்ப சுப்ரதன் சார் கேட்டா சொல்லுவாரு, தென் மாவட்டங்கள்ல நாங்க 75 தொகுதிகள்ல தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் 25 தொகுதி ஜெயிச்சதுன்னா அது ஓபிஎஸ் அவர்களால தான் ஜெயிச்சு சுப்ரதன் சார் சொல்லுவாங்க. இதே மாதிரி தானே நாளைக்கு ஒரு டிடிவி தினகரன் போன்றவர்களோ, ஓபிஎஸ் போன்றவர்களோ, சசிகலா போன்றவர்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை, தேர்தல் ஆணைய விவகாரங்களை தீர்க்காம இவர்கள் இணைத்துக் கொண்டால் அந்த கிளைம் எடுத்துருவாங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு இருக்கிறதா பாக்குறேன். இன்னொன்று, இதை டிடிவி தினகரன் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. வெற்றி பெற்று திமுக ஆட்சியிலிருந்து மாத்தணும், ஆட்சிக்கு வரணும், வெற்றி பெற வேண்டிய தேவையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்ல. அது பிரதானமா இல்லாம எப்படி போயிடும்? ஆமா, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றிங்கிறது ஒரு இலக்கு தான்.
அதை நோக்கிதான் அவர் வந்து அந்த தேர்தல் ஆணைய வழக்கல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் அவர் நினைக்கலாம். அதுக்குதான் அவர் பாஜகவுக்கு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அவர் கொஞ்சம் அசந்தால், கொஞ்சம் இந்த விஷயத்தை சரியா கையாளாம விட்டுட்டா விஜய் அவர்களுடைய கை ஓங்கிடும். நம்ம ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும் சார், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல மட்டும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, பாஜக அதிமுக கூட்டணி 21 சட்டமன்ற தொகுதிகள்ல, ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல 10 தொகுதிகள், டெல்டா பெல்ட்ல ஒரு 11 தொகுதிகள், கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக அலைன்ஸ் தோல்வி அடைகிறதுக்கு டிடிவி தினகரன் கூட்டணி அவருடைய கட்சி அமமுக காரணமா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தென்காசி மாதிரியான தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 400 ஓட்டு தான் வித்தியாசம். அதிமுக தோல்வி அடைஞ்சு அதுக்கெல்லாம் 10,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க அமமுக. அப்ப இந்த மாதிரியான ஒரு சேதத்தை டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ இழந்து விடக் கூடாது அப்படிங்கிற அக்கறையோட இருக்கணுங்கிறீங்க. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு வச்சு ரொம்ப எளிதாகிவிடும். அதுதான் ரைட், பேசுவோம். ஆர்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க திரு டிடிவி தினகரன் இப்போது இப்படி பேசுறது? ஓபிஎஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து இருக்காரு. திரு டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இப்போ சமீபமா கவனிக்க வேண்டியதா மாறுதா? இல்லை, 3 வால் வந்து ஒரு உரையில் வந்து இருக்க முடியாது. அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஓபிஎஸ், டிடிவி, நாயனார், இந்த 3 பேரும் வந்து ஒரே கம்யூனிட்டியில் இருந்ததுக்கோ, அது 3 பேரும் வந்து தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த 3 பேரும் வந்து தலைவர் ஸ்தானத்துக்கு போட்டியிடக்கூடிய நபர்கள், 3 பேரும் வந்து விட்டு கொடுக்காத நபர்கள். இது இது ஒரு பக்கம். அடுத்ததாக சாணக்கியத்தனத்தினுடைய லிமிட் தான் இங்கே பார்க்குறோம். அதாவது ஏப்ரலில் வந்து ஒரு கூட்டணி வந்து முடிவாகிறது, அதிமுக பாஜக முடிவாகிறது. அதனுடைய நீட்சியாக அதில் வருகின்ற பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இப்போ அந்த கூட்டணி இல்லைன்னா இது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பற்றி மட்டும்தான் பேசியிருப்போம். டாக்டர் சூர்யா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கவே மாட்டார், தேவையே இல்லை. அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஒரு பிரச்சனை இல்லாத பேச போறாரு அடுத்தது, அப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல்ல ஆரம்பித்து நாம் என்னென்ன பேசிக்கொண்டிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்க பேச விடலன்னு ஒரு கருத்து நாம பரிமாறணும் அங்க. ஏன்னா இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு அவரை வந்து பேசவே விடல. பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த கூட்டணி அறிவிக்கும் போது, ஆமா, ஏப்ரல் 11 நினைக்கிறேன், அன்றையிலிருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கோம். கூட்டணிக்குள்ளால் இருக்கின்ற குமரல்கள். அதன் பிறகு அண்ணாமலை பாஜக நடத்தி கொண்டிருந்தார். என்னை பொறுத்தவரை அங்கதான் பிரச்சனை வருது. அதாவது பாஜக வந்து இங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது இருந்தது என்பது யாரும் வந்து மறக்க முடியாத விஷயமா இருக்கிறது. அது வந்து நாயனார் வந்ததுனால ஒன்றும் குன்றி போகவில்லை. ஆனால் அண்ணாமலை பாஜகன்றது இன்னைக்கும் தனியாக தான் இருக்கிறது. அண்ணாமலை பாஜக இன்னைக்கும் தனியாக சார். அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சார். இப்ப திரு மூப்பனார் அவர்களுடைய நிகழ்வுல ஒன்னா பக்கத்துல உட்கார்ந்தாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு, கை கொடுத்தாச்சு. இன்னும் அப்புறம் கடந்த காலம் மாதிரியே பேசுறீங்க. நிகழ்காலத்துல இப்ப மாற்றங்கள் நடக்குது. எல்லா இடத்துலையும் போய் ஒன்னாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால நடக்குதுன்னு தானே விஷயமா இருக்கிறது. இப்போ டிடிவி என்னை பொறுத்தவரையில் வந்து அண்ணாமலையோட ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தார், ரொம்ப அந்யோன்யமா இருந்தார். அதே ஒரு விசுவாசமோ இல்லை என்றால் அந்த ஒரு ஜெல்லோ இப்போ வந்து நாயனார்கிட்ட கிடையாது. ஏனென்றால் அதே ஸ்பேஸுக்கு தான் அவங்க கம்பீட் பண்றாங்க. அப்போ தென் மாவட்டங்கள்ல போகும்போது இந்த ஒரு பிரச்சனை ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் வரணும், வேற ஒன்றும் கிடையாது. 3 பேருக்கும் கர்ம அந்த மண்டலம் பாத்தீங்கன்னா அது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கிறது. நாயனார் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து திருநெல்வேலியிலிருந்து எடுத்துக்கொண்டு பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கு எடுத்து செல்ல முயற்சி கொண்டிருக்கிறார். இங்க தேனியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு பயங்கரமான இப்ப தென்காசியில வந்து இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அமமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது. அதே மாதிரி சில இடங்கள் ராமநாதபுரத்தில் ஃபாலோயிங் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து நானும் இங்க ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கிறேன், என்னையும் மதிக்க வேண்டும் என்ற இடத்திலிருந்து டிடிவி பேசுறார்.